இந்த மாதிரி சுண்டை வத்தல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை போட்டுக்கோங்க. இதுலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. 3 வரமிளகாய் போட்டுக்கோங்க. நான் மிளகாய் பொடி போடுறதுனால வரமிளகாய் அதிகமாக தேவையில்லை. இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு 1 மூடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சூட்லேயே தேங்காய் நல்லா வதங்கிடும். தேங்காய் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 தக்காளி பேஸ்ட்டை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. 100 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. 2 முழு பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ 2 நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த கலரில் வந்த உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு வந்தோடனே அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலே காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் மிதந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டு கட்டி விடாமல் நல்லா கலக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்த உடனே இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சுண்டை வத்தல் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆரம்பத்துலேயே போட்டால் ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் இப்படி இடையில போடலாம். இது நல்லா கலர் மாறி வரட்டும். இந்த மாதிரி கலர் மாறி வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நம்ம கொதிக்கிற குழம்புல அப்படியே ஊற்றிக்கிடலாம். இதை நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு காயப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக காயப்பொடி போட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வரணும். நல்லா எண்ணெய் மிதந்து வந்தோடனே குழம்பு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம ஸ்வீட்னஸ் தேவைன்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா சீனி எதுனாலும் போட்டுக்கிடலாம். பிளேட்டில் சூடாக சாப்பாடு வச்சு இந்த குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.